இந்த வீடியோவில் ரொம்ப எம்மியான பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் குக்கர் வச்சு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் எப்போவுமே சமையலுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லெண்ணெய் தான் இருக்குது, அதனால அதை ஆட் பண்ணிக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அதனால் அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி அந்த புதினாவில் ஒரு பட்டை 2 லவங்கம் ஒரு பிரியாணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை, அதையும் இது கூட சேர்த்துப்போம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். பிரியாணிக்கு நிறைய மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, கம்மியாக சேர்த்தாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் தனியா, 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமாவும் திரும்பவும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம். மசாலாவில் சிக்கன் போட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னா சிக்கனில் காரம் இறங்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவு, அப்போ 2 டம்ளர் எடுத்தேன் அப்படிங்கிறதால 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் நிறைய அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கிட்டேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லெமன் அதை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா விசில் போட்டுடலாம். அவ்வளோதான், 3 விசில் விட்டால் போதும், பிரியாணி ரெடி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.